ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஹியூமன் லவ் ஏலியனோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டு பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு பேர் திறமைட்டு தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஆனால் எனக்கு தான் மாம் டாடி இல்லாதன்ற ஃபீல் வந்துருச்சு. அதுக்கு கண்டிப்பாக அந்த சார்லியை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக நம்ம ஜிமினை இந்த மாதிரி வேகமாக பேசிடுவாரா. ஆல்ரெடி அவர் இப்போவுமே இன்வெஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. பட்டு ஒரு எமோஷ்னலில் மாமு டாடு ஹயாங்ஸு பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ஜங்குக்கு இருக்கிறத பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கும் ஆரம்புக்குமே தான் அவங்க பேரண்ட்ஸு ஜங்குக்கு போத்தாக சொல்லி டெத் ஆகிட்டாங்கல்ல. பேரண்ட்ஸோட லவ்லாம் கிடச்சிட்டு இருக்காதுல, அந்த ஃபீல்டில் இந்த மாதிரி எமோஷ்னலில் கட்டிடுவார். இந்த மாதிரி கட்டுனா ஹாலில் நின்று அவ்வளோ பேருமே ஷாக் ஆகி இந்த வாய்ஸ் எங்கேருந்துடா வருது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நோட் பண்ணோம். நம்ம டேக்கு நல்லாவே தெரியுது இது ஜிமினாவோட வாய்ஸ் ஆச்சு. ஜிமினா இன்னுமா ஹவுஸுக்கு போகலை, ஜிமினா இங்கேயா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டில் நம்மகிட்ட இந்த மாதிரி சோஃபாவை கரெக்டாக நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஐயோ, ஜிமினா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இப்படியாடா கத்துவேன், அந்த டேப்பை நம்ம வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டான் பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கரெக்டாக பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தேன். என்னாச்சு பேபிமா, ஏன் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், ஜங்குக்கு ஜிமினான்னு என்கிட்ட நியூவாக ஒரு ஃப்ரெண்டு வந்துருக்கான் பார்த்தியா, அவன் குரல் மாதிரி தான்டா இருந்துச்சு, அவனோட வாய்ஸ் தான்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான். சுகாடா, எது அவனா, அந்த ஷார்ட்டாக ஒருத்தன் வந்து நின்று என்கிட்ட ஃபைட் பண்ணானே அவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூசு பையில என் வேல்டுக்கு வாழ்டா, நான் தான்டா ஹைட்டு ஹியூமன்ஸாக இருக்கணுமேனு சொல்லிட்டு என்னோடய ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் குறைச்சிட்டு இந்த லுக்கில் இருந்தால் இந்த மாதிரியாடா பேசுவேன், ஹியூமன் திமிரு பிடிச்ச ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி நம்ம ஜிமினை திட்டிக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு நேராக காலேஜுக்கு கொண்டாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து காலேஜ் முழுக்க நம்ம ஜிமினாவை தான் தேடுறாரு. இந்த மாதிரி தேடினா ஜிமினா பின்னாடிகிட்ட ஃபாலோ பண்ணிட்டு நடக்கிறாரு. இவன் என்னடா பண்ணுறான், ஏன்டா அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன், அது ஃபுல்லாக அவர் இமேஜினேஷனாக தான் இருக்கிறாரு. பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஜிமினாவை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறத ஹாரி நோட் பண்ணிட்டு, என்னடா பைத்தியம் முத்தி போச்சா, அதான் உன் பேரண்ட்ஸ் உன் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, அந்த பைத்தியம் முத்திருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி கலாய்க்க ஹாரிக்கு ஒரு கிக்கு. ஏண்டா நானே ஜிமினாவை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த ஜிமினா ஏதோ ஒரு சீக்ரெட் மூமெண்ட்டை மறைச்சி வச்சுருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் மறைச்சி வச்சுருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்கிங்கில் ஹாரி நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணான். என்னடா சொல்கிற, என்னத்தான் அவன் மறைச்சி வச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி கேட்டான். இல்லைடா, என் ஹவுஸில் ஜிமினாவோட வாய்ஸ் கேட்டுச்சு, ஜிமினா எதையோ சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான், அதான் காலேஜில் வந்து காலேஜை முழுக்க நம்ம ஜிமினாவை தேடிட்டேன், எங்கேயுமே அவன் இல்லை, கண்டிப்பாக அவன் என் ஹவுஸில் இருந்து ஜிமினாவாக தான் இருக்கும், அவனை நீ பார்த்தியா, அதுதான்டா பெரிய சீக்ரெட்டே, அவனை என்னால் பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லுவாரா. ஐயோ, அவங்க ஹவுஸில் யாருக்கு கூட இந்த டவுட்டு வரல, இந்த டேக்கி பார்த்தியா என்ன மாதிரிலாம் டவுட்டு வருதுன்ட்டு, என்ன தான் வலை வீசி தேடுனியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா அந்த காரிடோரத்தில் நம்ம ஜிமினா நம்ம அப்புறம் ஹாரி தான் இருப்பாங்களா. இந்த மாதிரி ஓடுற சவுண்டு நம்ம டேக்கும் ஹாரிக்கும் கேட்குமா இந்த மாதிரி கேட்டோம். அப்படியே காரிடோரத்தில் எவன்டா இவ்வளோ வேகமாக ஓடி வருது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பாங்களா. பார்த்ததும் ஜிமினா இன்விசிபிளாக இருக்கிறாரு. அதனால நம்ம டேக்கும் ஹாரிக்கும் தெரியல. ஆனால் நம்ம ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுற அந்த மூமெண்ட்டுக்கு ஐயோ டேயாங்கா காலேஜில் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க பார்த்தியா, கோஸ்ட் ஸ்டோரி, அது உண்மை பழுக்குடா, இந்த காரிடோரத்தில் தான்டா அந்த கேர்ள் டெட் ஆனாலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னும் பயமுடுத்துவாரா. அந்த மாதிரி பயமுடுத்தினோம். எது கோஸ்ட் இருக்குனுங்கிறியாடா, ஆமாண்டா கோஸ்ட்டு தான்டா, பார்த்தியா என்ன வேகமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட கொஞ்சம் நம்ம பயமுடுத்த போடா லூஸு ஹாரி, நீயே கோஸ்ட்டுக்கிட்ட மாட்டிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனோம். லூஸு ஃப்ரெண்டாடா நீ இப்படியாடா கலாட்டி விட்டுட்டு ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியும் ஜிமினா ரன் பண்ணபடி ஓடுற அந்த சவுண்டுக்கு 2 பேரும் பயந்து அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி மேலே இருக்கிற ஃப்ளோரில் இருந்து கீழே இருக்க ஃப்ளோருக்கு ரன் பண்ணபடி வருவாங்களா. இந்த மாதிரி வேகமாக ஸ்டெப்பில் இறங்குற அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக நம்ம அந்த ஃபீட்டு
ஸ்கிப் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போவாராம். இந்த மாதிரி விழ போகிற மூமெண்ட்டுக்கு எப்போட்டு ஹயாங்ஸ்னு கட்டுற நம்மகிட்ட ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கான்னு கட்டுற அந்த மூமெண்ட் ஏலியனாக இருக்கிற நம்ம ஜேகே, அதோட ஹியூமனாக இருக்கிற நம்ம ஜேகே கிட்டேயோட வாய்ஸ் நல்லா கேட்குது. கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்த நம்ம ஜேகே டே கத்துன அந்த சவுண்டுக்கும் டேய் மேலேருந்து கீழே விழ போகிறானுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் டக்குன்னு அங்கே மறைஞ்சி கீழே விழுற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜேகே பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சா டேக்கு பின்னாடியே வந்த ஹாரி இந்த மூமெண்ட்டை பற்றி ஷாக் ஆகி என்னடா மின்னல் விக்கெட்டில் வந்து நிற்கிற நீ அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்கில் நம்ம ஜேகே நோட் பண்ணான். டேக்குமே அதே ஷாக்கு தான். ஏன்னா ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு ஜங்குக் வந்து நிற்கிறத பார்த்து ஷாக் ஆனான். பண்ண நம்ம ஜங்குக் அவருக்குள்ள இருக்கிற பவரையே ஃபீல் பண்ணுறாரு. கிளாஸ் ரூம்குள்ளே தானே இருந்தோம், இவ்வளோ வேகமாக எப்படி டேக்கிட்ட வந்தோம், டே பேசுனது எனக்கு கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டவுட்லேயே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக்கு நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கு நோட் பண்ணால் டேங் நீ கட்டுனல, எதுக்கு கட்டுன, இந்த மாதிரி ஸ்டெப்பில் ரன் பண்ணபடி வருவா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்கு கேட்க இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு நான் கீழே விழதுக்குள்ளே எப்படி நீ கரெக்டாக அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி டேய் ஜேகே பாட்டு கேட்க ஜேகேக்கும் செம்ம டவுட் ஆகி அது நான் இந்த வழியாக தான் வந்துட்டு இருந்தேன், நீ கீழே விழுந்ததை பார்த்து உன்னை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டெப்பில் விடாதப்போ உன் கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேராக கிளாஸ் ரூமுக்கு அனுப்புவாரா. இப்போ நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் ஜிமினா கேஷுவலாக வர்ற மாதிரி வருவார். இந்த மாதிரி வேண்டாம் டே ஜிமினா நீ எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் இப்போ தான்டா நான் காலேஜுக்குள்ளேயே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசுவாரா. அந்த மாதிரி பேசினேன். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டேட்ட கேட்க அது ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு நான் கீழே விளையாடுற அளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஜிமினா அப்படி அந்த மூமெண்ட்ஸே பேசிக்கிட்டு நீ எங்கே போன, நீ ஹவுஸ்லேருந்து எப்போ வெளியே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட டவுட் எல்லாத்தையும் நம்ம ஜிமினாட்ட கேட்டு ஜிமினாவை படப்படுத்தினான். டேய் நான் நைட்டு ஹாரி கூடயே வெளியே போயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம டேட்ட பேச ஆனால் உன் வாய்ஸ் என் ஹவுஸில் கேட்டுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டே ஜிமினா கூட போவாரா. ஆனால் பட் நம்ம ஜேகேக்கு தான் செம்ம டவுட் ஆகுது. நான் கிளாஸ் ரூமில் தானடா உட்காந்துருந்தேன், எப்படிடா இவ்வளோ வேகமாக வந்து இவ்வளோ தூரத்தில் டே என் நேமை சொல்லி கத்துனது எனக்கு எப்படி அப்படி கேட்டுச்சு. நேட்டும் பெட்ரூம்குள்ளேருந்து டெலிபதி ஆகி டேக்கு மேலே தான் ஹோரானேன். இது என்ன மாதிரியான பவர், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, டேக்கே நான் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தெரியுதா இல்லை தெரியலையா அப்படிங்கிற மாதிரி செம குழப்பத்தில் நம்ம ஜங்குக் இந்த மாதிரி வீவினும் ஹாரியும் பேசிட்டு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே நிற்கிறாரு. இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே தான் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கிளாஸஸ் நடந்துகிட்ருக்க மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு வந்து அந்த பிளேஸில் நடக்கிற மூமெண்ட்ஸ், ஜங்குக்கு சுற்றி நடக்கிறதுல வியர்டான மூமெண்ட், அவர் ஏலியன் பவர் எடுக்கிறாருல அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கும் அப்படி தான் என்னோடய ஐஸ்லேருந்து ஃபயர் வந்துச்சுன்னு ஹாரி என்கிட்டயே சொன்னான். கீழே விழ போசில் பிடிச்சிட்டேன், டெலிபதி ஆகி அவனோட ரூமுக்கே போயிட்டேன். வித்தியாசமாக இப்போ நம்ம நிறைய பண்ணுறோமே, அது மட்டும் இல்லை மழை பெய்யச்சில் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதோ வியாடாலாம் பண்ணிவிட்டு அப்புறம் மயங்கி விழுந்துருந்தோம், என்னவா இருக்கும், எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம ஜங்குக் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க சொல்லியும் அவரோட மொத்த ரியாலிட்டியிலேருந்து அப்படியே அந்த பெஞ்சிலேருந்து எழுந்து கிளாஸ் மூட்டை வெளியே போகிறாரு. ப்ரொஃபஸர் நம்ம ஜங்குக் கூட நீமே சொல்லி கத்துன்னு கத்தி கூப்பிட்டுட்ருக்காரு. டே ஜங்குக் எங்கடா போகிற, டேய் நான் கூப்பிட்டுட்ருக்கேன் உனக்கு காது கேட்கலையாடா டே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி ப்ரொஃபஸர் கத்துன்னு கட்டுனாலும் நம்ம ஜங்குக்கு கேட்கவே இல்லை. நேராக கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி வெளியே போய் காலேஜோட டெரஸ்க்கு மேலே நிற்கிறாரு. இந்த மாதிரி காலேஜோட டெரஸ்க்கு மேலே நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இன்னுமே ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு, சரி அப்போ நம்மகிட்ட பேசுனதெல்லாம் கேட்டேன், இப்போ நம்மகிட்ட என்ன பேசுகிறான்னு வேணால் கேட்டு பார்ப்போமா, அது உண்மையா இல்லையானுங்கிறத கேட்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து
எனக்கு உண்மையிலே பவர் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு டேய் இப்போ என்ன பண்ணுறான், யாருக்கிட்ட என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவரோட பவரை எடுப்பாரா. அதாவது அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஒரு மாதிரி உன்னிப்பாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவுக்கு இப்படி கேட்கும் தூரத்துலேருந்து பேசுகிற பர்சன்ஸோட வாய்ஸ். அதேமாதிரி இப்போ நம்ம உங்களுக்கு டே பேசுகிறது எல்லாம் கேட்குது. டே மட்டும் இல்லை, காலேஜில் இருக்கிற அவ்வளோ பேர் பேசுகிறதுமே கேட்குது. என்னை பாட்டு ஷேக் ஆகி எல்லாரோட வாய்ஸுமே எனக்கு வேண்டாம், என் பேபியோடது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்ல கரெக்டாக நம்ம டேயோட கிளாஸ் ரூமை காட்டினா டேயும் ஜிமினாவும் தான் லாஸ்ட்டு டெஸ்க், டேயும் ஹாரியும் தான் லாஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. டே உன் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கலடா. அப்போ ஜொங்கு காலேஜ் என் பண்ணதோட உனக்கு மேரேஜ் தானே. ஆமாம் ஹரி, எப்பண்டா ஃபைனல் இயரை என் பண்ணிவிட்டு என் ஜொங்குக்கு நான் மேரேஜ் பண்ணிப்பேன்டா நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் மாம் மட்டும் எங்கள் 2 பேரோட அந்த மூமெண்ட்ஸ் அந்த ஆக்வர்ட் ஃபீலை மட்டும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே என் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாரா. ஏன்டா இவ்வளோ ஆர்வப்படுற அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டால், உனக்கு தெரியாதுடா, 7 இயர்ஸ் அவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றுனது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அவனை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. டே ஜங்குக், என்னை நீ எவ்வளோக்குள்ள கதற விட்டுருப்ப பிரதர்னு சொல்லி. மேரேஜ் முடியட்டுடி, ரிங்கை போடுறி, அப்புறம் இருக்கு பர்ரு உனக்கு, உன்னை அப்படியே ஃபுல்லாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எது ரிவெஞ்ச் எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டான். ஆமாண்டா, அவன் என்னையே எவ்வளோக்கெல்லாம் டார்கெட் பண்ணான் தெரியுமா. அவன் பின்னாடி எத்தனை டைம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, கிஃப்ட் கொடுத்துருக்கேன் தெரியுமா, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு பிரதர்னு சொல்லுவான். அவன் இக்னோர் பண்ணதை கூட என்னால் தாங்கிக்க முடியும்டா. நான் பிரதர்னு லாஸ்ட்டில் சொல்லுவான் பாரு ஒரு வேர்டு, வார கோவட்டுக்கு ஜொங்குக்கு அங்கே வச்சு அப்படியே பிரித்து மீண்டுறான் போல் வரும். பட் என்ன செய்ய, ஏன் ஜொங்குக்கா போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுவேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்குது. டே ஆங் பேபி, டே ஆங் பேபி, டே ஆங் பேபி, ஒரே ஒரு கிஸ், ஒரே ஒரு ஆக் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏடி இப்படிலாம் கெஞ்ச வைப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி ஷாக்கானா. பாரு ரிங்கை போட்டதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டு தானே இருப்ப, உனக்கே தெரியும். அப்புறம் என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணி வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண அந்த ஜொங்குக் பேபி 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 ப்ளீஸ்னு கெஞ்சுற அளவுக்கு நான் வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லுவாரா. இதை கேட்க சொல்ல நம்ம ஜொங்குக்கு காண்டாயிருச்சு. அதாவது அவரோட ரியாலிட்டியை இழந்து காண்டாகி என்ன திமிரு இந்த டேக்கி அப்படிங்கிற மாதிரியும் டக்குன்னு இங்கே மறைஞ்சிட்டே முன்ன என்றாகுவாரா. இந்த மாதிரி என்றானா டேயும் ஹாரியும் ஷாக்கானா. கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த மேமும் ஷாக்காகி டே ஜொங்குக்கு யார்கிட்டையும் எந்த ஒரு பர்மிஷன் கேட்காம எப்படிடா கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டுவாங்களா. இந்த மாதிரி கட்டுனா கிளாஸில் இருக்கிற அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி பேக் சைடு பெஞ்சை நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்குனா ஐயோ, நான் காலேஜ் டெரஸ் மேலடா நின்று இங்கே எப்படிடா வந்தேன். ஐயோ, எல்லோரும் என்ன தானடா ஒரு மாதிரி வியாடா பாட்டுட்ருக்குங்க, என்னடா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரத்தில் நம்ம ஜொங்குக்கு வந்து பேச வார்த்தையே வரமாட்டேங்க. ஏன் ஹேண்ட்ஸ்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நர்வஸ் ஆகிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம டேக்கு தான் தெரியும்ல ஜொங்குக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குன்ட்டு. அதனால் நம்ம ஜொங்குக்கு வந்து பயப்படுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு டக்குன்னு நம்ம டே எழுந்துட்டு அது ஒன்றும் இல்லை மேம், ஜொங்குக்கு எங்கே தான் இருந்தான், நீங்கள் தான் அதை கவனிக்கலை, அவன் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தான். அவன் அந்த ப்ரொஃபஸர் ஜொங்கு கிளாஸ் இருக்கிறார்ல, அந்த ப்ரொஃபஸரோட கிளாஸ் அவனுக்கு பிடிக்கலையா, அந்த கிளாஸுக்கு நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த பெஞ்சில் வந்து ஸ்லீப் பண்ணிட்டான். இப்போ தான் பெஞ்சில் வந்து எழுந்து நிற்கிறான். ஆனால் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும், என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் தான் இருக்கேடா, ஏன்டா டே ஒரு ப்ரொஃபஸர் உனக்கு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்தா அந்த கிளாஸுக்கு பிடிக்கலடா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டுனா நல்ல வேலை டே நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு வந்து டே நோட் பண்ணப்படி இருந்தால் ஒழுங்கு முறையிட்டு உன் கிளாஸ் ரூம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த பிளேஸில் இருந்து அப்படியே அந்த டென்ஷன்லேயே புலம்பிட்டு வர்றாரு. டெரஸுக்கு மேலே நின்னோம். டேயோட கிளாஸ் ரூம்ல டே பக்கத்தில் எப்படிடா என்றானோ, என்னை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியலையே. டேட்ட சொல்லலாமா, கண்டிப்பாக டே பயந்துருப்பான். அப்படி இருந்தால் எதுவுமே நடக்காத மாரி எப்படி கேஷுவலாக பேசினா அப்படி இப்படிங்கிற மாரி
புலம்பிக்கிட்டே நம்ம ஜங்குக் நடந்து வருவாரா. இனிமேல் நடந்து வந்தால் நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே தான் நம்ம ஜிமினா டெலிப்பிட்டிலேயே நிற்கிறாரு. அதாவது இன்வெஸ்பிளாகவே நிற்கிறாரு. இன்வெஸ்பிள் லுக்லேயே நம்ம ஜங்குக் புலம்புறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இப்போவே நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். நீ ஹியூமன்லாம் கிடையாது, நீ ஏலியன், நம்மளோட வேர்ல்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு முன்னாடி அவரோட லுக்கை காட்டலான்னு வருவார். அதாவது இமேஜினேஷன் தெரியுது ஜிமினா. அவரோட லுக்கை காட்டுறதுக்கு வர்றதுக்குள்ளே அங்கே காலேஜ் பெல்லு கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்துட்டோம். வேகமாக கிளாஸ் ரூம்லேருந்து ரன் பண்ணப்படி இப்படி காரிடோர் இதில் போயிட்டுருக்க சிங்கிளாக போயிட்டுருக்க ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக கிளாஸ் ரூமுக்கு அப்படி என்றானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயாங் டேயாங் அது வந்து டேயாங் அப்படிங்கிற மாரி மறுபடியும் எதையோ வர இந்த மாதிரி வர மாமட பட்டுட்டு ஜங்குக்கோட மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி நேராக நம்ம ஜங்குக்கு ஹேரி ஜிமினா 4 மெம்பர்ஸும் இப்போ லைப்ரரிக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த மாதிரி லைப்ரரிக்குள்ளே வந்துட்டான். இப்போ ஹேரி சரிடா நீங்கள் 2 பேர் பேசிக்கோங்க, நான் அந்த பிளேஸில் உட்காந்து புக் படிக்கிறேங்கிற மாரி ஒரு புக்கு எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு சேரில் உட்காந்து படிச்சுட்ருக்கான். இந்த மாதிரி அவங்க புக் படிச்சுட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கை ஒரு 2-3 புக் ரேக்கருக்கு பின்னாடி கொண்டு வந்து நம்மகிட்ட விடுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக், ஏன் ஜங்குக் இந்த மாதிரி பண்ண, எதனால் இந்த மாதிரி பண்ண, டேயாங் எனக்கே தெரிலடா, நீ அதை பார்த்து பயந்துட்டியா, நான் டெரஸ் மேலே நின்னேன், திடீர்னுட்டு நான் முன்னாடி வந்து நின்ட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேயாங், எனக்குள்ளே என்னமோ ஆகுது போலுக்கு, எனக்குள்ளே என்னமோ ஆகுது போலுக்கு, இப்போ கூட இந்த பிளேஸ் எவ்வளோ வார்மாக இருக்குது, ஆனால் பட் எனக்கு ரொம்ப குளிர மாதிரி ஃபீலாக இருக்குதுங்கிற மாரி பக்கத்தில் இருக்கிட்டே இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுவாரா. டாய் ஹக்கு வேணும்னு கேளுடா, அதை விட்டுட்டு குளிருதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உண்மையிலே எனக்கு குளிரடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் கிரிப்பாக நம்மகிட்டே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா இப்போ நம்ம ஜங்குக்கோட பாடியை அந்த டேயோட சீக்ஸு ஃபேஸ்லாம் டச் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பாடி உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸரில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆக்கி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ரப் பண்ணபடி, என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம பதட்டத்தில் கேட்டுட்டு இருந்தோம். ஜிமினா ஜங்குக்கு அவனோட அதாவது ஏலியன் பவர்ஸு அவனோட பாடியில் ஃபுல்லாக அக்செப்ட் ஆகிருச்சு. அதாவது ஜங்குக்கோட பவர்ஸ் அக்செப்ட் ஆக்கிருச்சு. அவனோட பவர்ஸ் அவனை மீறியே வருது. இவன் ஜில்லுன்னு ஏதோ வேணும்னு திங்க் பண்ணியிருக்கான், அதான் பாடி ஜில்லுன்னு இருக்குங்கிற மாதிரி. ஜிமினா திங்க் பண்ணுறது என்ன, நம்ம ஜங்குக்கு என்ன திங்க் பண்ணுறோம் அதுதான் நடக்கு. நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணியிருப்பார் என்ன தெரியுமா, நல்ல ஜில்லுன்னு இருக்கிற பிளேஸில் இழுத்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பார். அவர் அண்டா மாட்டிகிட்டே கூட ரொமான்ஸ் பண்ணுறது திங்க் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜில்லுன்னு ஒரு பிளேஸில் இருக்கணும்ன்ட்டு திங்க் பண்ணார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஜில்லுன்னு ஃப்ரீசரில் வச்ச மாதிரி ஆயிருந்திருப்பாரு. அது நம்ம ஜங்குக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அவரோட ஏதோ ஒரு பவரை கொடுத்து ஜங்குக்கோட பாடியை மறுபடியும் ஹீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹீல் பண்ண ஜங்குக்கு அப்படியே நார்மலானா, இப்போ உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஜங்குக், என்னை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியல டேயாங், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். டைட்டாக ஹக் பண்ணபடி, உனக்கு எதுவுமே ஆகாது, உன் கூட உனக்காக இந்த பிளேஸில் நானும் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஹயாங்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, எங்கள் எல்லாரும் தாண்டி உனக்கு என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆகாது, நீ தேவையில்லாமல் தப்பாலாம் திங்க் பண்ணாத, இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரா. ஆனாலுமே கம்ஃபர்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஓகே சரி நான் கம்ஃபர்ட் ஆகிட்டேனுங்கிற மாதிரி ஜங்குக் பேசினாலுமே அந்த குழப்பம் நம்ம ஜங்குக்கு இன்னுமே அது கிளியர் ஆகலை. அந்த பிளேஸில் ஜிமினா ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு, தேவையில்லாமல் உன்னோட பவரை வெளியே எடுக்காத, நீ ஒரு ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த வேர்டு இப்போ நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகுது. நான் ஒரு ஹியூமனுங்கிறது எப்படி ஜிமினா கரெக்டாக சொல்கிறான், இங்கே என்ன நடக்குது, ஜிமினாவுக்கு நான் ஹியூமன் தானடா, அவன் ஏன் என்கிட்ட அப்படி சொல்லணும், நான் இப்போ என்ன பண்ணேன், எனக்குள்ளே ஏதாவது டிஃப்ரெண்ட் சேஞ்சிங் வந்துச்சா என்ன, அவன் அப்படி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு குழப்பத்திலேயே நம்ம ஜங்குக் இப்போவுமே கேண்டீனில் உட்காந்துருக்காரு. மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே கிளாஸ் ஒர்க் பண்ணதுக்கு போயிருப்பாங்க. கரெக்டாக அதே கேண்டீனுக்குள்ளே நம்ம ஜிமினா என்ட்ராகிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஜிமினா வச்சு திங்க் பண்ணுற மூமெண்ட் ஜிமினாவுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன ஜங்குக் என்ன பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கியா, ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் ஃபஸ்ட்டில் ரொம்ப தயங்குறாரு, கேட்கலாமா
வேண்டாமான்னுக்கிற மாரி கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிவிட்டு ஜிம்மி நான் அங்கேருந்து எழுந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா என்ன சொன்னால் நீ பேசணுங்கிறதுக்காக தானே நான் முன்னையே வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிம்மி நான் மறுபடியும் வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு என்ன பேசணும் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு இந்த மாரி கேட்டால் நீ டேயோட ஹவுஸில் அந்த ஃபைட் அதாவது ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபைட் வந்துச்சுல அந்த ஃபைட்டில் நீ எதுக்காக என்கிட்ட அந்த மாதிரி பேசினேன் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணுறதா இருந்தேன் என் ஹேண்ட்ஸை பிடிச்சி நீ ஏன் என்கிட்ட அந்த மாதிரி நீ ஒன்றும் ஏலியன் இல்லை நீ ஒரு ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி ஏன் நீ சொன்ன நீ மட்டும் அந்த வேர்டை யூஸ் பண்ண உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லையே நீ எப்படி என்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்க எதையாவது என்கிட்ட மறைக்கிறியா நீ ஏதாவது என்ன பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டிங்கில் என்ன மாதிரி கேட்டால் நம்ம ஜிமினா லைட்டாக வில்லத்தனமாக சிரிச்சுட்டு என்ன உனக்கும் எனக்கும் பாண்டிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவம் ஆமாம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லை நீ யார் மட்டும் இல்லை நீ டேயோட ஃப்ரெண்டு தானே டே ஜங்குக் உனக்கும் எனக்கும் தாண்டா அதிகமான பாண்டிங்கே இங்கே இருக்குது டேயை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்க சொல்ல நம்ம ஜங்குக் கோவமாகி ஜிமினா பாட்டு மறைச்சேன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுது ஜங்குக் நான் உன்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ரியாக்ஷனில் நீ நேற்று டேயோட ஹவுஸில் இருந்தாலும் அங்கே நடந்த மூமெண்ட்லாம் விட்டுட்டு என்னை குழப்ப பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேனுங்கிற மாதிரி என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நம்ம 2 பேருமே ஹியூமன்ஸ் கிடையாது அது மட்டும் இல்லை நீ ஒன்றும் இந்த வேர்ல்டை சேர்ந்த பர்சன் கிடையாது நம்மளோட வேர்ல்டே வேற நான் உன்னோட பிரதர் உன்னோட பிளட் பாண்டிங்கில் உள்ள உன்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை நம்ம ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்காத மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி நான் அப்போ ப்ரூவ் பண்ணுற விதத்தில் ப்ரூவ் பண்ணுறேன் அப்போ தாண்டா புரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே டக்குன்னு டெலிபதி ஆகுவாங்களா அந்த மாதிரி டெலிபதியானா இப்போ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு கொண்டு வந்து நம்ம ஜிமினா விட்டுருக்காரு காலேஜில் தானடா இருந்தோனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக்கிங்லேயே நோட் பண்ணோம் எங்கள் பாரு ஜங்குக் நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்போ என்ன நீ அட்டாக் பண்ணு நானும் உன் கூட ஃபைட் பண்ணுறேன் உன் கூட நான் ஃபைட் பண்ணுறதும் என் கூட நீ ஃபைட் பண்ணுற மூமெண்ட்லேயும் நம்ம 2 பேரும் யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு வந்து பாக்ஸிங் தானே தெரியும் ஹியூமனாக இருக்க ஜங்குக்கு பாக்ஸிங் தானே தெரியும் அவர் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணுறாரு பட்டு நம்ம ஜிமினாவை பஞ்சு பண்ண வந்து அந்த பிளேஸில் மறைஞ்சு இன்னொரு பிளேஸில் நம்ம ஜிமினா என்ட்ராகிறாரு இந்த மாதிரி கோஸ்ட் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மறைஞ்சு என்ட்ராகிற ஜிமினா பார்த்துட்டு ஹேய் நீ ஹியூமனா இல்லை கோஸ்டாடா அப்படிங்கிற மாதிரி கட்டுனா நான் அதுக்கும் மேலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்பாரா நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பவரை விட அந்த பவரை நம்ம ஜங்குக்கோட ஏலியன் பவர் கண்ட்ரோல் பண்ணி கிரிப்பாக நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு இந்த மாதிரி பிடிச்சா இன்னொரு பவர் கொடுத்து நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ண வேண்டாம் அந்த பவரையும் நம்ம ஜங்குக்கு பிரேக் பண்ணுறாரு இப்படி பிரேக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் 2 பேருக்குள்ள பிரதர்ஸ் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது இந்த ஃபைட் நம்ம ஆரம்புக்கும் ஃபீல் ஆகுது சார்லிக்கும் ஃபீல் ஆகுது ஏன் ஹியூமன் வேர்ல்டில் நம்ம ஜிமினாவை தேடி வந்து ஜானுக்குமே ஃபீல் ஆகுது ஏலியன்ஸோட பவர்ஸ் வெளியே வர அந்த மூமெண்ட் அதோட வைப்ரேஷன் இந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் ஜங்குக் ஃபுல் ஏலியனாக மொத்தமாக சேஞ்ச் ஆகி ஜிமினா முன்னாடி என்ட்ராகுவாரா இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இப்போ பாருடா நீ உன்னோட பவரை ஃபீல் பண்ணிட்ட இப்போ சொல்லு ஹியூமனா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே நிற்பாரா ஃபைட் பண்ண வரவர் அப்படியே நிற்குனா இப்போனா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணி பார்க்குறாரு அவர் இருந்த அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மட்டுமே சேஞ்ச் ஆகி அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஃபிங்கர்ஸ்லலாம் ஒரு மாதிரி பவர்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது கலர்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ஸில் பவர்ஸ் அப்படியே வெளியே போகுது ஒரு மாதிரி பர்பிள் கலரே வச்சுப்போம் பர்பிள் கலரில் அப்படியே ஒரு மாதிரி சேடாவாக வெளியே போகிற மூமெண்ட்டும் ஜங்குக்கோட லுக் மட்டுமே சேஞ்ச் ஆகிருக்க மூமெண்ட்டும் போடா குறைக்கி இவ்வளோ நேரம் நம்ம ஜிமினா கூட பாக்ஸிங் பண்ணலை மேஜிக் பவரை வச்சு ஃபைட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி ஜங்குக் திங்க் பண்ணி ஷாக் ஆகி அந்த பிளேஸ்லேயே மயங்கி விழுந்துருவார் இவன் ஒருத்தன்
இந்த டேடா இந்த மாதிரிலாம் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தா மயங்கி மயங்கி விழுவான்னு பார்த்தா அவன் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் போலுக்கு. இவன் தானே மயங்கி மயங்கி விழுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஒரு பவரை கொடுத்து நம்ம ஜொங்குக்கு எழுப்புவாரா அந்த மாதிரி எழுப்புனா ஜொங்குக்கு அப்படியே எழுந்து உட்காந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது என்ன, என்னோடய லுக் இந்த மாதிரி இருக்குது, இது என்ன, என்னோடய ஹேண்ட்ஸ்லேருந்து இது வித்தியாசமாக பர்பிள் கலரில் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதாண்டா உன்னோட பவர், இதுதான் உன்னோட பவர். எங்கே பாரு ஜொங்குக், நான் உன்னோட பிரதர்டா, நான் உன்னோட பிரதர், நான் உன்னோட ஹயாங்டா. நான் உன்னை தேடியும் பவர் க்யூப்ஸை தேடிண்டா இந்த வேல்டுக்கே வந்தேன். உன்னை மீட் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் டேஸ் ஆச்சு. ஆனால் ஒன் டே நான் உன்னை மீட் பண்ணேன். அப்போவே உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் திங்க் பண்ணேன். ஆனால் என்னை மொத்தமாக இக்னோர் பண்ண ஜொங்குக். அப்புறம்டா டேக்கிட்ட ஃப்ரெண்டானா கண்டிப்பாக உங்ககிட்ட பேச முடியும்னு ட்ரை பண்ணேன். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் பாரு ஜொங்குக், இது நம்ம வேல்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்ஸ் 2 மண்டல ஹேண்ட்ஸ் எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோமா திட்டு வரான்னு திட்டுனா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, மாமா இதே பிளேஸில் உன் கண்ணு முன்னாடி தானே நம்ம பேரண்ட்ஸ் 2 பேருமே கில் பண்ணாங்க. கில் பண்ணிவிட்டு ஒன்றையும் அந்த பவர் கியூப்ஸையும் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் பட் அந்த பிளேஸில் ஒன்றைக்கும் பவர் கியூப்ஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு மாமன் டாடு ஒரு பவர் போட்டு ஒன்றை ஃபுல்லாக இன்விசிபிள், அதாவது மறைச்சிட்டாங்க அவங்களோட ஐஸுக்கு. அதனால தான் நீ இந்த பிளேஸில் சேஃபாக இருக்கிற.